ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஷார்ட்கட் சீரிஸ். மேக்ஸ்ல ஷார்ட்கட் சீரிஸ்ல இருந்து ஒரு பார்ட் கொண்டு வந்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா 8வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 7 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. சார் எனக்கு லிங்க் வேணும் சார், 7 வீடியோ பார்க்கறதுக்கு லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காம அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ ஷார்ட்கட் வீடியோஸ் எல்லாம் பாத்துருங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. 8வது வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஷார்ட்கட்ல. முக்கியமா நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல உங்களை மகிழ்விக்கிறதுக்காக இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கொண்டு வர்றோம். முக்கியமா நம்மளை மோட்டிவேட் பண்றதுக்காக சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை மட்டும் தட்டி விட்டு ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. நமக்கான வீடியோக்குள்ள போயிருந்தாங்களா? நமக்கான ஃபர்ஸ்ட் சம், அதாவது என்ன டாபிக் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்ல அல்லது மற்றும் அப்படின்ற டைப்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். ரொம்பவே சிம்பிள். எப்படி சார் டைப் பிரிச்சிருக்கீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பீங்க. அதாவது நமக்கு அல்லதுல கொடுத்துட்டு எதுல கேட்பாங்க பாருங்க, மற்றும்ல கேட்பாங்க. இந்த மாதிரி மாடல் வந்தாலும் ரொம்ப சிம்பிள். நமக்கு அல்லதுல கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க? 3 ஆண்கள் 5 பெண்கள் 12 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அந்த லைன் அப்படியே மல்டிப்ளை பண்ணிருக்கேன். 3 × 5 × 12. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 6 ஆண்கள் மற்றும்னா ஆட் பண்ணணும். 5 பெண்கள் வந்து எவ்வளவு நாள்ல வேலையை முடிப்பாங்க அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 6 ஆண்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே பெண்களோட மல்டிப்ளை பண்ணிருங்க. 6 × 5 30. அதை டினாமினேட்டர்ல போடுங்க. அண்டுனா என்ன சொன்னோம்? பிளஸ் சொன்னோம். அதாவது மற்றும்னா பிளஸ் சொல்லியிருக்கோம். ஸோ பிளஸ் போட்டுருங்க. இங்க எத்தனை பெண்கள் கேட்டிருக்காங்க? 5 பெண்கள் கேட்டிருக்காங்களா? அவங்கள ஆண்களோட மல்டிப்ளை பண்ணிருங்க. 5 × 3 15. ஓகேங்களா? 15. இவ்வளவுதாங்க. இது சிம்பிளை பண்ணா நமக்கு 6 ஆண்களும் 5 பெண்களும் சேர்ந்து செஞ்ச வேலையோட ஒர்க் தெரிஞ்சிடும். 30 + 15 45. 5ஆல் அடிக்கிறேன் 1 × 5 9 × 5 45. 3ஆல் அடிக்கிறேன் 1 3 3 3 × 3 9. திருப்பி நான் 3ஆல் அடிக்கிறேன் 1 3 3 4 × 3 12. அப்ப 6 ஆண்களும் 5 பெண்களும் சேர்ந்து இந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிச்சிருக்காங்க? 4 நாள்ல முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஷார்ட்கட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபயர் சிம்பிள் கொடுத்துருங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிளான சம் தான். நமக்கு நான் அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன, அதே மாதிரி மாடல் தான். 4 ஆண்கள் அல்லது 6 பையன்கள் ஒரு வேலையை 20 நாள்ல முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 4 ஆண்கள் 6 பையனு 20 நாள்ல முடிக்கிறாங்க. அந்த லைன் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டேன். நமக்கு என்ன கேட்கறாங்க? 6 பெண்கள் மற்றும்னா பிளஸ் 11 பையன்கள் வந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆண்களை பையன்களோட மல்டிப்ளை பண்ணிருங்க. பையனை ஆண்களோட மல்டிப்ளை பண்ணிருங்க. 6 ஆண்கள் கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் அதை பையனோட மல்டிப்ளை பண்ண 6 × 6 36. மற்றும்னா பிளஸ்ன்னு சொல்லியாச்சு. மற்றும் அண்டுனா பிளஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பையன்கள் 11 பையன்கள் கேட்டிருக்காங்க. அவங்கள ஆண்களோட மல்டிப்ளை பண்ணிருங்க. 11 × 4 44. அப்படியே ஆட் பண்ணுங்க. 4 + 6 10க்கு 0 பேலன்ஸ் 1. 4 + 4 8 80ன்னு கிடைச்சிருச்சு. ஒரு 0க்கு 1 0 கட்டு. 1 2 2 4 × 2 8. ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 கட்டு. பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க? 6 இருக்கு. அப்ப 6 days என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 6 ஆண்கள் மற்றும் 11 பையன்கள் சேர்ந்து எத்தனை நாள் வேலையை முடிச்சிருக்காங்க? 6 daysல ஆன்சரை முடிச்சிருக்காங்க, வேலையை முடிச்சிருக்காங்க. புரிஞ்சுங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? நமக்கான தேர்ட் கொஸ்டின் பாருங்க. சேம் அதே டைப் தான். இந்த மாதிரி மாடல்ல வந்துட்டாலே இப்படிதான் சால்வ் பண்ணும். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக எல்லா சம்முமே சால்வ் பண்றோம். இந்த மாடல்ல இருக்க எல்லா சம்முமே சால்வ் பண்றோம். ரொம்ப சிம்பிள் தான். என்ன கேட்டிருக்காங்க? 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள் ஒரு அறிவியல் திட்ட செயலை 40 நாள்ல முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தது அப்படியே எழுதிருங்க. 5 மாணவர்கள் 3 மாணவிகள் 40 நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாங்க. டிவைடட் பை என்ன கேட்கறாங்க? 15 மாணவர்கள் 6 மாணவிகள் வந்து சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாணவர்கள் கொடுத்துருக்காங்களா? அவங்களை அப்படியே மாணவிகளோட மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 15 45 பிளஸ் மற்றும்னா பிளஸ் குறிக்கும். 6 மாணவிகள் கேட்டிருக்காங்க. அவங்க அப்படியே மாணவர்களோட மல்டிப்ளை பண்ணிருங்க. 6 × 5 30. அப்ப 2 ஆட் பண்ணுங்க. 45 + 30 75. 5ஆல் அடிச்சிடலாங்களா? 1 5 1 5 5 × 5 25. 3ஆல் அடிக்கிறேன் 1 3 3 5 × 3 15. 5ஆல் அடிக்கிறேன் 1 5 8 × 5 40. அப்போ 15 மாணவர்களும் 6 மாணவிகளும் அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிச்சிருப்பாங்க? 8 நாள்ல முடிச்சிருப்பாங்க. இவ்வளவுதாயா, ரொம்பவே சிம்பிள். அப்ப இந்த மாடலை வந்தா போட்டுருவீங்க தானே? மாடலை வந்தா சால்வ் பண்ணிடலாம் தானே? கமெண்ட்ல லைக்க மட்டும் கொடுத்துருங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி மாடல் தான். 86 நாட்கள் ஒரு வயலை
86 நாட்களில் ஒரு வயலை 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் அறுவடை செய்கின்றனர் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 6 ஆண்களும் 8 பெண்களும் சேர்ந்து 86 நாள்ல, அதாவது 6 ஆண்கள் தனியா செஞ்சிருந்தா 86 நாள், 8 பெண்கள் சேர்ந்திருந்தா 86 நாள்ல வேலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 14 ஆண்கள் கொடுத்திருக்காங்களா? ஆண்களை பெண்களோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 14 8ஆல மல்டிப்ளை பண்ணும். 10 × 8 80, 4 8 32. ஆட் பண்ணா நமக்கு 2 112 கிடைக்கும். 112 பிளஸ் 10 பெண்கள் கேட்டிருக்காங்க. அந்த அப்படியே ஆண்களோட மல்டிப்ளை பண்ணுங்க. 10 × 6 60. ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 2 7 1. அப்போ 172 கிடைச்சிருக்கு டினாமினேட்டர்ல. 86ஆல் அடிக்கிறேன். ஒரு 86 86, 2 86 172. 2ஆல் அடிக்கிறேன். ஒரு 2 2, 3 × 2 6. அப்ப நம்ம பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க. 3 × 8 மல்டிப்ளை பண்ணா 24 டேஸ்னு ஆன்சர் கிடைக்கும். அப்ப 14 ஆண்களும் 10 பெண்களும் அந்த வயலை எவ்வளவு நாள் அறுவடை செஞ்சிருப்பாங்க? 24 நாட்கள்ல அறுவடை செஞ்சிருப்பாங்க. புரிஞ்சுக்கலாம். இது ஒரே ஃபார்மேட் தான். இதை மட்டும் புடிச்சிட்டீங்கனாலே போதும். அசால்ட்டா ஒரு கொஸ்டினை தட்டிடலாம் டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதே கொஸ்டின் 2 டைம் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 182ல 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு அறையை 86 நாட்களில் கட்டி முடித்தனர். அது போன்ற அறையை 7 பெண்களும் 5 ஆண்களும் கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? அதே கொஸ்டின் தான். எக்ஸாக்ட்லி அதே கொஸ்டின் தான். என்ன மானே தேனை பொன் மானை மட்டும் மாறிடுச்சு. ஒரு வேலையும் கொடுத்துட்டாங்க. இங்க கட்டிடம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஒரு ரூம் சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு வேலைன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். 2 சேம் சம் தான். ஸோ ரிப்பீட் ஆயிருக்கனால ஒரே பேஜ்ல கொண்டு வந்திருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க? 6 ஆண்கள் 8 பெண்கள், 6 பெண்கள் 8 ஆண்கள் 86 நாள். அப்ப 6 × 8 × 86 டிவைடட் பை அதே வேலைய 7 பெண்களும் 5 ஆண்களும் சேர்ந்து, நமக்கு மற்றும்னு வந்தாலும் சேர்ந்துன்னு வந்தாலும் நம்ம என்னதான் பண்ண போறோம்? ஆட் தான் பண்ண போறோம். அதனால இந்த 2 கீவேர்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேர்ந்து அப்படின்னு வந்தா ஆட் பண்ணணும். அப்போ 7 பெண்கள்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள ஆண்களோட மல்டிப்ளை பண்ணுங்க. 7 × 8 7 8 56 பிளஸ் 5 ஆண்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆண்களை பெண்களோட மல்டிப்ளை பண்ணிருங்க. 5 × 6 30. 5 × 6 30. 56யும் 30 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 86ன்னு கிடைக்கும். ஸோ 86 86 கட் பண்ணி விட்டா பேலன்ஸ் என்ன இருக்கு? 6 × 8 மல்டிப்ளை பண்ணா 48ன்னு கிடைக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 7 பெண்களும் 5 ஆண்களும் சேர்ந்து இந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க? 48 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி மாடல் தான் அடுத்த கொஸ்டின் இருக்குங்க. பாத்துக்கோங்க. இதே கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றது செக் பண்ணிடலாங்களா? 6 ஆண்கள் 8 பெண்கள் 12 நாள். 6 8 12 டிவைடட் பை 9 ஆண்களும் 12 பெண்களும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 9 ஆண்களை யாரோட மல்டிப்ளை பண்ணோம்? பெண்களோட மல்டிப்ளை பண்ணோம். 9 × 8 72 பிளஸ் 12 × 6 72. ஏன்னா 12 பெண்கள்ங்கிறத ஆண்களோட மல்டிப்ளை பண்ணோம். 12 × 6 72. 72 பிளஸ் 72 ஆட் பண்ணும்போது 144ன்னு கிடைக்கும். ஸோ 12ஆல் அடிக்கிறேன். ஒரு 12 12 12 12 144. 6ஆல் அடிக்கிறேன். ஒரு 6 6, 2 × 6 12. 2ஆல் அடிக்கிறேன். ஒரு 2 2, 4 × 2 8. அவ்வளவுதான். அப்ப நமக்கான ஆன்சரை பாருங்க. 4 டேஸ்னு டக்குன்னு போட்டுடலாம். அப்போ கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்தே தீரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவுதாங்க. ரொம்பவே ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட் சம் இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்க. இதெல்லாம் ஆதி காலத்துல கேட்ட கொஸ்டின். கரெக்டுங்களா? பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆதி காலத்துல கேட்ட கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 12 ஆண்கள் அல்லது 18 பெண்கள் அப்படி எழுதலாம். 12 × 18 எத்தனை நாள்ல வேலையை முடிக்கிறாங்க? 14 நாள்ல வேலையை முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 8 ஆண்களும் 16 பெண்களும் சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே சிம்பிள். சேர்ந்து நாளும் மற்றும் நாளும் ஆட் தான் பண்ண போறோம். அப்ப 8 ஆண்களை பெண்களோட மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்ப 18 8ஆல மல்டிப்ளை பண்ணும். 10 × 8 80, 8 × 8 64. கூட்டினா என்ன கிடைக்கும்? 144 கிடைக்கும். ஸோ 144 போட்டுடலாம். பிளஸ் 16 பெண்கள்னு சொல்லியிருக்காங்க. 16 பெண்களை 12 பெண்களோட மல்டிப்ளை பண்ணும். இப்போ 16 12ஆல மல்டிப்ளை பண்ணும். 6 2 12, பேலன்ஸ் 1 3 16. அப்ப 192ன்னு கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா? 192ன்றது கிடைச்சிருக்கு. ரொம்பவே சிம்பிள் தான். ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 + 4 6, 9 + 4 13, 3 பேலன்ஸ் 1 3 1 இருக்கு. ஆட் பண்ணா 3ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? 3ன்னு கிடைக்கும். அப்ப 336 கிடைச்சிருக்கு. ரொம்பவே சிம்பிள்.
4ஆல கட் பண்றேங்க. ஓகேங்களா? 3 × 4 சரி 3ஆல கட் பண்ணலாம். 4 × 3 12. 1 3 3 1 3 3 2 × 3 12. ஓகேங்களா? திருப்பி நான் 4ஆல கட் பண்றேங்க. 1 4 4 2 × 4 8. 8ல 11ல 8 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன? 3. 8 × 4 32. 7ஆல் அடிக்கிறேன். 2 × 7 14. 4 × 7 28. 2ஆல கட் பண்ண சரி 4 4 கட் பண்ணிட்டோமோ? 2ஆல கட் பண்றேன். 1 2 2 2 × 2 4. 2ஆல கட் பண்றேன். 1 2 2 9 × 2 18. அவ்வளவுதாங்க. சிம்பிளை பண்ண தெரிஞ்சா மட்டும் போதும். ஈஸியா ஒரு கொஸ்டின் தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 9 நாட்கள் என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அவ்வளவுதான் நினைக்கிறேங்க. அவ்வளவுதாங்க. இது வரைக்கும் 7 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோங்க. 7மே ஒரே மாடல்ல கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா? இதே கொஸ்டின் கூட டிஎன்பிஎஸ்சில வரப்போற எக்ஸாம்ல கேட்கலாம். ஏன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் நமக்கு கண்டிப்பா மேக்ஸ்ல வந்தே தீரும். கரெக்டா தெளிவா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கனாலே போதும். 25க்கு 25 அடிச்சிடலாம். நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.